ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டோலக்பூர் வந்துட்டோம். சரி வாங்க நம்ம இந்த ஊரை சுற்றி பார்த்துட்டு சோட்டா பீம்லாம் பார்த்துட்டு அப்படியே இந்திரவரமரை பார்த்துட்டு போவோம். ஓரங்களோட துண்டு நாட்டிக்கிட்டு ஒரு போட்டோ எடுத்தேன். டேய் தாய்லி இங்கே வந்து உன் வேலையை காட்டுறியாடா, அமைதியாடுறா. நம்ம ஊர் மாதிரி கிடையாதாது. நான் என்ன பண்ணுவாங்க மாப்பிள்ள துவச்சு விட்டு போயிருவேன். டேய் சும்மா வாடா பல்லு தாய்லி. சரி வால்டர் பாடுறா எவ்வளோ சூப்பராக வச்சிருக்கா இந்த ஊரை. மச்சாடி அங்க பாரு மச்சாடி அங்க பாரு காளியா பாருடா ஒத்தால அட ஆமா மச்சான் காளியா. மாப்பிள்ள இன்னும் அவன் சட்டியை போட்டாடா சுத்திக்கிட்டு இருக்கான் வாத்தால. அவனாச்சும் ஜட்டி போட்டு சுத்துறான், நீ அதுவும் போடாம தான்டா சுத்திட்டு இருக்க. மாப்பிள்ள தேவை இல்லாம ஆட்டிய விட்டுட்டு இருக்க. சரி வாடா கிளம்போண்டா, அவன் டோலு போலு கூட விளாண்டு இருக்கட்டும்டா. டோலு போல் கூட அப்படி என்ன மாப்பிள்ள விளாடுவான். அது உனக்கு தேவையில்லாத விஷயம்டா தாய்லி. மச்சான் அவன்கிட்ட சோட்டா பீம் எங்க இருப்பான்னு கேள்றா. ஐயா அந்த சோட்டா பீம் எங்கயா இருக்கான். ஓ சோட்டா பீமை கேக்குறீங்களா? சோட்டா பீம் இந்த காட்டு அரச மரத்துல உட்காந்துட்டு இருப்பான், போய் பாருங்க. ஐயா அந்த அரச மரத்துக்கு எப்படியா போகணும். அப்படியே நேரம் போயிட்டு வடக்கு பக்கம் திரும்ப. நன்றி பாவா. டீ மச்சான் பேசாட்டு அந்த ஊர்ல செட்டில் ஆகலான்னு இருக்கேன்டா. எனக்கு தமிழ்நாட்டு வரவே பிடிக்கலடா. மச்சான் உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையாடா? டேய் மாப்பிள்ள நல்லா டோலக்பூர்காரன்டா. யாரா நீ? பல்லு நம்மளுக்கு மேல பாஸ்டா இருக்கான். டே மச்சான் உட்காந்துருக்காங்க பாரா சோட்டா பீம். மச்சான் டே தகவல் உண்மைதான் போல மாப்பிள்ள சுக்கி வச்சிருக்கான் போலடா. வாரம் இப்பயும் பக்கத்துல தான் உட்காந்துருக்கான். டே பல்லு தாயிலி வாயை வச்சுட்டு சும்மா லட்டை சாப்பிட்டானா இங்கேயே நம்மளை புதைச்சிட்டு போயிடுவான்டா.